வீட்டுல தான் அம்மா காசு வச்சிருப்பாங்க. எங்க வச்சாங்க? இதுல இல்லையே. எங்க போய் தொலைச்சாங்களோ? ஐயோ தம்பி, ராஜா, ஐயோ ஏடா இப்படி உட்கார்ந்து இருக்கிற? ஏடா இப்படி எல்லாம் பண்ற? ராஜா, உனக்கு என்னடா ஆச்சு? என்னடா? அம்மா அம்மா, காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்படி கண்ட போத பவுடர்லாம் சாப்பிட்டுட்டு ஏப்பா இப்படி வாழ்க்கையை கெடுத்துக்கிற? பிரவுன் சுகர் அடிக்கணுமா? காசு கொடுமா? இல்லடா, இல்ல. காசு கொடுங்கம்மா, காசு கொடுங்கம்மா, காசு கொடுங்கம்மா. அம்மா அம்மா. டிஎஸ்பி ராஜா, ராஜா, என்ன விட்டு போயிட்டேடா. என்னடா பண்ணுவேன்? நான் என்னடா பண்ணுவேன் ராஜா? ராஜா, உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் ஒன்னாரதாரடா செயல்படுவேன்னு நினைச்சேன். ராஜா, இப்படி பண்ணிட்டியாடா ராஜா? பெத்த தாய்க்கு புள்ளதாடா கொல்லி போடணும்னு நினைச்சேனே. கடைசியில உனக்கு. வாங்க மேடம். எப்படி நடந்துச்சு? பிரவுன் சுகர் அடிக்டான பையன் அது வாங்க காசு இல்லாம நேத்து ராத்திரி தண்ணியில விழுந்து தற்கொலை பண்ணிட்டான். விடிஞ்சுதான் எங்களுக்கு தெரிஞ்சது. உடனே போன் பண்ணேன். எக்ஸ்கியூஸ் மீ, தலங்க. ராஜா, ராஜா, நான் என்னடா பண்ணுவேன்? ஐயோ 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 ஐயோ. ராஜா, என்ன பாருடா. உங்க அம்மா கதறது காதல விடலையாடா ராஜா? என்ன பாருடா. ராஜா, ராஜா, ஐயோ இப்படி ராஜா விட்டுட்டு போயிட்டேன். வணக்கங்க. வணக்கங்க மேடம், இவர்தான் ஐயாவோ ஐயா, இந்த ஊருக்கே பெரிய பண்ண. வணக்கம். வணக்கம்மா. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னைக்குதான் நேர்ல உங்களை பாக்குறேன். ஐயோ ராஜா, இப்படி போத பொருளை சாப்பிட்டுட்டு அறியாம போயிட்டியாடா. என்ன அனாதையா தவிக்க விட்டுட்டு போயிட்டியாடா. இனிமே எனக்கு யாருடா இருக்கா? கவலைப்படாதீங்க, ஏதோ நடந்து போச்சு. நான் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் யாரும் அனாதை இல்லை. இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுங்க. மேற்கொண்டு என்ன உதவி வேணுமோ இதை நான் செய்யறேம்மா. இந்த சமுதாயத்துல பிரவுன் சுகரால எத்தனை பேர் அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? ஏம்பா, என்ன மத கடியில புகை வருது? ஏதாவது காய்ச்சிட்டு இருப்பாங்க சார். காய்ச்சிட்டு இருப்பானுங்களா? செமத்தியான கேஸ் மாட்டிருச்சுடா. டே கோணக்காலா, இந்த கேஸ நான் புடிச்சு என் ஏட்டு பரம்பரையவே ஒசத்தி காட்டுறேன்டா. ராஸ்கல், பட்ட பகல்ல பப்ளிக்ல உட்கார்ந்து காய்ச்சிட்டு இருக்க. நடரா ஸ்டேஷன். ஐயா, நான் ஒரு பாவமும் அறியாதவங்க. என் வயத்து பொழப்புக்கு பேசுனா நெஞ்சு கட்டி மிதிச்சு போடுவேன். அவர வேட்டிய அது மரியாதை இல்லைங்க. மரியாதை பத்தி எனக்கு தெரியும். உள்ள ட்ரவுசர் போட்டுக்கல. அவரே அவரா இதான் ட்ரவுசரா? துவச்சு எத்தனை வருஷம் ஆகுது? நாத்தம் தாங்க முடியலையடா. தூக்குடா. இந்த நெருப்பை அப்படியே விட்டுட்டு வர்றீங்க. இது ஒரு கிராமத்துல பத்தி 4 கிராமம் சேர்ந்து தெரிஞ்சா ஃபயர் சர்வீஸ் வந்தா கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு லாஸ்? மண்ணை போட்டாங்க. அண்ணடா, தூக்குடா. தூக்கு. இனி இதை வேற நான் எடுத்து கொடுக்கணுமா? கருமம் குடிச்சவனுங்க. புடா, தூக்கி தலையில வைடா. ஐயா, நடரா. அடிக்காதீங்க சார். அடிக்காதீங்க சார். ஐயா, அடிக்காதீங்க சார். அடிக்காதீங்க சார். நடடா. ஏடா. நடடா. நில்றா. ஏய், ப்ரமோஷன் தான்டா. எனக்கு ப்ரமோஷன் தான்டா. மெதுவா வரணும். ஏய், தாண்ட தள்ளுடா. தள்ள. வாடா. வாடா. பக்கிரிசாமி அம்மா, அந்த சாராயம் காய்ச்சன உங்ககிட்ட எழுதி வாங்கிட்டீங்களா? இனிமே சாராயம் வைக்க மாட்டேன். எஞ்சாத்தம் பண்ணி எழுதி கொடுத்துட்டான். எது? அவன் சொன்னாமா. சரி, எங்க அந்த ஏட்டு சிங்கமுத்துவ காணோம்? அன்னைக்கு சவால் விட்டுல இருந்து
அவர் தெருத்துவா பிச்சைக்கார மாதிரி அலைகிறாரு கேஸ் பிடிக்கிறதுக்கு. அப்படியாவது உருப்படியா ஒரு கேஸ புடிச்சிட்டு வரட்டும். நில்றா நடா. மகனே உள்ள வந்து வாயை திறந்தா உளர்ன ஒரே மிதி அழுகின வாழைப்பழம் மாட்ட வாய் ஆகி போயிடும். பானையை கீழே போட்டாதரா. இதாண்டா எனக்கு சரியான ஆதார கண்ணா. நடரா. மேடம் 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 தாங்க தூக்கல ஒரு கேஸ் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். பரவாயில்லையே, கையும் களவுமா பானையோட புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. ஆமா அப்பா. நீ எதுவும் பேசக்கூடாது, வாய முடுறா. எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன். சரி, யாராவது ஒருத்தர் சொல்லுங்கயா. மதகடி கீழே பட்ட பகல்ல பானை வச்சு காய்ச்சிட்டு இருந்தா மேடம். இந்த ஏட்டு சிங்கமுத்து வர்றான்னு தெரிஞ்சு தைரியமா காய்ச்சிட்டு இருந்தா மேடம். காய்ச்சறது தப்புன்னு உனக்கு தெரியல? காய்ச்சறதானங்க எனக்கு தொழில். காய்ச்சறது தொழில்னு மேடத்துக்கு முன்னாலே நீ சொல்ற. மேடம் இவனை உள்ள கொண்டு போய் வச்சு 2 தாக்கு தாக்கட்டுங்களா? ஏட்டையா கொஞ்சம் நிறுத்துங்க. மேடம், சிலர் உண்மையான குற்றவாளிகளை பிடித்து வருவர்களும் உண்டு. சிலர் கேஸுக்காக தவறே செய்யாதவர்களை பிடித்து இழுத்து வருவதும் உண்டு. இதில் இவர் எந்த ரகம் என்று பானை கொண்டு வந்தவரிடம் தனியாக விசாரித்தால் உண்மை எதுவென்று தெரிந்துவிடும். அப்போ நீ புடிச்சிட்டு வர்ற கேஸ் சரியானது, நான் புடிச்சிட்டு வர்ற கேஸ் தவறானது. என் கேஸில் நீ குற்றம் கண்டாய். பிழை இருக்கிறது மேடம், பிழை இருக்கிறது. யோ யோ, என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க திருவிழாடல கொஞ்சம் நிறுத்துங்க. ஏய், பானை இறக்கு. இன்ஸ்பெக்டர் அம்மா, பச பதமாறதுக்குள்ள ஏட்டைய அநியாயமா என்ன இங்க கூட்டு வந்துட்டாருங்க. மைதா மாவு பச நீத்து போயிடும் போல இருக்கு. நாளைக்கு புது படம் ரிலீஸ். அதுக்குள்ள நான் எப்படிங்க போஷ் ஓட்டுறது? பசையா? மைதா மாவு பசையா? அப்ப நீ சாராயம் காய்ச்சலியா? இத புடிக்கும் போதே சொல்ல வேண்டியதாடா மொன்ன முக்கா. நீங்க எங்க என்ன வாயை திறக்க விட்டீங்க? வாயை திறக்கூடாம களிமண்ணாடா வச்சு அடைச்சாங்க. அம்மா, நான் அப்பவே சொல்ல இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. டேய் கோணக்கலா, அதான பார்த்தேன். உருப்படியா ஒரு கேஸ புடிச்சிட்டு வாங்கன்னா போய் பச கேஸ புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு என்ன தண்டனை உங்களுக்கு தெரியுமா? எங்க காணா? இன்னொரு கேஸ் பிடிக்க போறாரு. அம்மா ஒரு நிமிஷம். ஆக்சல் கட் ஆயிடுச்சுமா. டவுனுக்கு போய் மெக்கானிக்கை கூட்டு வந்துடுமா. இங்க இருந்து டவுனுக்கு எவ்வளவு தூரம்? 7 கிலோமீட்டர். கிராமத்துக்கு 4 கிலோமீட்டர். சரி, நான் கிராமத்துக்கு நடந்து போறேன். நீ வண்டியை ரெடி பண்ணிட்டு வந்து சேரு. சரிங்கம்மா. சுப்ரமணி, டேய் நில்லுடா. மாட்டேன். ஐயோ நில்லு. சுப்ரமணி, டேய் சுப்ரமணி, வெளியில வாடா. உனக்காக நான் காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்கேன். நீ இப்போ வெளியில வரல, எங்க அப்பா கிட்ட சொல்லி அடுத்த மாசம் ஃபீஸ கட் பண்ணிடுவேன். டேய் சுப்ரமணி, வெளியில வாடா. டேய் ஏமா, சின்ன பையனை போட்டு ஏன் இப்படி மிரட்டற? இல்லங்க, காலையில இருந்து சுப்ரமணி என் கையிலேயே சிக்க மாட்டேங்கறா. தம்பி வெளியில வா. தைரியமா வா, நான் இருக்கேன். ஐயோ போலீஸ். நான் இல்லங்க, எல்லாம் அவதான், எனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த ஆளை நான் விரும்புறேங்க. எப்ப பார்த்தாலும் இந்த ஆள் பின்னாடி நான் ஓட வேண்டியிருக்கு. இப்போ விட்டா நேரா வீட்டுக்கு ஓடிடுவா. நான் வரேங்க. ஏலே டேய் சுப்ரமணி, நில்லுடா. டேய் ஓடாத, நில்லுடா. கொஞ்சம் இருங்க. என்னம்மா? பிஏஓ ஆபீஸ் எங்க இருக்கு? நேரா போய் வலது பக்கம் திரும்பினா ஆபீஸ்மா. தேங்க்ஸ், வரேங்க. இந்தாங்க. நல்லது ஐயா. என் பொண்ணு டீச்சர் ட்ரைனிங் படிக்க போறதுக்கு நீங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. இந்தாங்க. என்னது? இதுக்கு முந்தி இருந்தவங்க எல்லாம் இது மாதிரி பணம் வாங்குவாங்க. ஏதோ என்னால முடிஞ்சது. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எடுங்க. வணக்கம்மா. வணக்கம் மேடம். வாங்க. வணக்கம். வெரி குட். இப்படி ஒவ்வொரு ஆபீசரும் இருந்துட்டா இந்த நாட்டுல லஞ்சமே இருக்காது. உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் இட். தேங்க்ஸ் மேடம். ஆமா, அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க மேடம். அவங்க கூட உங்களை பார்க்கணும்னு விருப்பப்பட்டாங்க மேடம். அப்படியா? ஆமா மேடம். இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வந்துட்டு போகணும் மேடம். சரி வாங்க போலாம். தேங்க்ஸ் மேடம். அம்மா, யார் வந்திருக்காங்க பாருங்க. வாங்கம்மா. எப்படிமா இருக்கீங்க? சௌக்கியமா? இருக்கேம்மா, உட்காருங்க. பேசிக்கிட்டு இருப்பா, இது வந்துடுறேன். டேய், மறந்தே போயிட்டேன். உங்க அப்பா லெட்டர் போட்டிருக்காரு, செல்ஃபில் வச்சிருக்கேன் பாரு.
ஆமா, உங்க அப்பா இங்க இல்லையா? ஆமா மேடம், எங்க அப்பா ஊட்டியில கலெக்டர் ஆபீஸ்ல ஹெட் கிளார்க்கா இருக்காரு. இன்னும் டிரான்ஸ்பர் கிடைக்கல. அப்படியா? ஆமா, நான் வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன். இந்த ஊர் ஜனங்கள்லாம் அந்த ஐயாவை பத்தி இவ்வளவு பெருமையா பேசிக்கிறாங்களே, அவர் அப்படி என்ன செஞ்சிருக்காரு இவங்களுக்காக? நிறைய செஞ்சிருக்காரு. பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்திருக்காரு, ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்திருக்காரு, இன்னும் எவ்வளவோ உதவிகளை செஞ்சிருக்காரு. இந்த ஊர் ஜனங்களை பொறுத்த மட்டும் அவர் தெய்வம் மாதிரி. அவரை நான் ஒரு வாட்டி சந்திச்சு பேசணும். ஏற்பாடு பண்ண முடியுமா? நிச்சயம் பார்க்க முடியும் மேடம். நான் அழைச்சிட்டு போறேன். காஃபி சாப்பிடுங்க. என்னம்மா அதுக்குள்ள புறப்பட்டுட்டீங்க? முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இருந்து சாப்பிட்டு தான் போகணும். இல்லம்மா, இருக்கட்டும். நான் இன்னொரு தடவை வரும்போது கண்டிப்பா சாப்பிடுறேன். ஆமா, அவங்க சாப்பிட்டு தான் போவாங்க. நீங்க போய் சமைங்கம்மா. நாங்க ஐயாவை பார்த்துட்டு வந்துடுறோம். வாங்க மேடம். வரேம்மா. மேடம், ஐயா வீடு இதுதான். அப்படிங்களா? ஐயாவோட பூர்வீகம் எது? அவரோட பூர்வீகம் சிங்கப்பூர். 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்க செட்டில் ஆனார். இதை எல்லாரும் ஐயா வீடுன்னு சொல்லுவாங்க. சில பேர் சிங்கப்பூரார் வீடுன்னு சொல்லுவாங்க. ஓஹோ, வீடு ரொம்ப நல்லா இருக்கு. ஐயா வணக்கம் சார். அம்மா வணக்கங்க. ஐயா இருக்காங்களா? இருக்காருங்க, இப்பதான் மேல போய் படுத்தாரு. இவ்வளவு சீக்கிரமாவா போய் படுத்துட்டாரு? அம்மா, ஐயா எப்பவுமே 7 மணிக்கு படுத்தாருன்னா அப்புறம் காலையில தான் எழுந்திருப்பாருங்க. அவருக்கு ரொம்ப நாள் இதே பழக்கமாச்சுங்க. மேடம் ஐயாவை பாக்குறதுக்காக வந்திருக்கு. நான் அப்புறமா பாத்துக்கிறேன். அம்மா, ஐயாவோட ஒரே பொண்ணு, ரொம்ப தங்கமான பொண்ணுங்க. தெரியுங்க. சரி, நான் இன்னொரு நாள் வந்து பாத்துக்கிறேன். நான் வந்துட்டு போனதா சொல்லுங்க. சொல்றேம்மா. வரேன். வாங்க. வரங்க. ஐயோ, மணி 8 ஆயிடுச்சு. ஜீப் கூட இன்னும் வரல. லாஸ்ட் பஸ் எத்தனை மணிக்கு? லாஸ்ட் பஸ் இந்நேரம் போயிருக்கும் மேடம். மை காட், இப்போ நான் எப்படி ஊருக்கு போறது? பரவாயில்லம்மா, வந்தது வந்தீங்க. இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கிட்டு காலையில போகலாம். இல்லம்மா, நான் சொல்றது. ஆமா மேடம், அம்மா சொல்ற மாதிரி இருந்துட்டு போங்க. இந்தாங்கம்மா, உள்ள வந்து புடவையை கட்டிக்கிங்க. மெட்ராஸுக்கு போயிருந்தப்போ என் புள்ள எனக்காக வாங்கிட்டு வந்தது. சின்ன சிறுசுங்க கட்ட வேண்டியது. இதெல்லாம் நான் எங்க கட்ட போறேன்? வர மருமக கட்டிக்கிட்டோமேன்னு பெட்டிக்குள்ள வச்சிருந்தேன். அது இன்னைக்கு உங்களுக்கு உதவுது. ஐயோ, நான் ஒரு மக்கு. வெறும் புடவை கொடுத்தா ஜாக்கெட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? என்னங்க, இத பிடிங்க. வரேன், ஒரு நிமிஷம். நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா? பரவாயில்லைங்க, ஆபத்துக்கு பாவம் இல்லை. நீங்க போய் படுத்துக்குங்க. சரிங்க. என்னமா அது? ஏன் ஜன்னல சாத்துறீங்க? அது என்ன சங்கூத்திர சத்தம்? அது வந்து இன்னைக்கு அமாவாசை இல்ல, பேய் பிசாசு எல்லாம் நடமாடும். அது எங்க ஊர் பூசாரியா கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் முன்னெச்சரிக்கையா சங்கு ஊதுவாரு. நாங்க ஜன்னக்கதவை எல்லாம் சாத்திட்டு உள்ளே இருப்போம். யாரும் வெளியே போக மாட்டோம். நீங்க தூங்குங்கம்மா. என்னடா சத்தம்? முதலாளி உள்ள இருக்க. அப்படியா?
இது அநியாயமா இருக்குது. இதோட பல வாட்டி இது மாதிரி நடந்துச்சு. என்ன அக்கிரமம். இப்படியே நடந்துகிட்டு இருக்கு. இத கேட்கறதுக்கு நாதியே இல்லையா? அதே இடத்துல இப்படி கொடூரமான முறையில கற்பழிக்கப்பட்டு எத்தனை கொலை நடந்திருக்கு? இதுவரைக்கும் 3 கொலை நடந்திருக்கு மேடம். ஆனா எந்த விதமான ஆதாரமும் இல்ல. ஆனா கணக்க மட்டும் கரெக்டா சொல்றீங்க. இது வரைக்கும் இந்த விஷயத்துல என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? என்ன மிஸ்டர் ராஜன், வாயை திறந்து பதில் சொல்லுங்க. சாரி மேடம், இந்த கேஸ் விஷயமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஷட் அப். ஒரு பொறுப்புள்ள போலீஸ் ஆபீசர் சொல்ற பதிலா இது? எதுக்கே ஸ்டேஷனுக்கு வரீங்க? உட்கார்ந்து காலை ஆட்டிக்கிட்டு மாசம் மாசம் சம்பளம் வாங்கிட்டு போறதுக்கா? இன்னையில இருந்து நைட் ரொம்ப சிவியரா இருக்கட்டும். சந்தேகப்படும்படி யாரையாவது பார்த்தா உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். ஐயா, இன்னைக்கு தான் போன் பேசுற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இதை விடக்கூடாது. ஹலோ 1 2 3 1 2 3. டேய் கோணக்காலா, இது என்ன மைக் செட்டா 1 2 3 டெஸ்ட் பண்ற? சோ போன் பேசிக்கிட்டு இருக்கல்ல, டோன்ட் டிஸ்டர்ப். என்னது சத்தம் வாயில வருது, காதுல வர மாட்டேங்குது? எட்டி மிதிச்சுன்னா சத்தம் பின்னால வரும். போனை திருப்பி போடுறா. இது இப்படிலாம் மாத்திட்டாங்களா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆமா, இவர் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். எது செஞ்சாலும் இவர்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வாங்க. எது முக்குனூர் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரா? ஐயா சார், நான் சின்சியர் கான்ஸ்டபிள் பக்ரிசாமி பேசுறேன் ஐயா. ஹலோ ஹலோ ஹலோ, பேசுங்க ஐயா, பேசுங்க ஐயா. என்ன சாக போற நோயாளிகிட்ட பேச மாதிரி பேசிட்டு இருக்கற? பக்ரி, டெலிபோனை கண்டுபிடிச்சவன் பாத்துறதா தூக்கு போட்டு தொங்கிருப்பான்டா. நீங்க எப்ப வந்தீங்க? போன் பெல் அடிக்கும் போதே வந்துட்டேன். டேய் பக்ரி, டெலிபோன்னா உனக்கு முன்ன பின்னே தெரியாது. உனக்கு எதுக்குடா இந்த வேலை? போடா. சரி, டிஎஸ்பி வந்துட்டாங்களா? வரலையே. நான் ஒரு கிரிமினல் கேஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அடேமாவு வந்த உடனே எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். டேய் பக்ரி, காலங்காத்தால இந்த நாத்த வாயால பொய் சொல்லாதடா. ஐயோ, சத்தியா பிடிச்சு வச்சிருக்கேங்க. நீங்க வேணா வந்து பாருங்களேன். ஏய் இரு, இப்போ என்ன செஞ்ச? திரும்புனியா? இடியாப்பம் புடிஞ்ச மாதிரியே இருக்குடா. வாங்க வாங்க. ஐயோ, உண்மைதான். டேய் பக்ரி பக்ரி, இந்த கேஸ நம்ம 2 பேரும் சேர்ந்து புடிச்ச மாதிரி சொல்லலாம்டா. சரி சரி, சொல்லி தொலைக்கிறேன். ஏண்டா இது என்ன? ஆனா கிழவன் நல்ல வாட்ட சாட்டமா தான்டா படுத்திருக்கான். எந்தடா நாயா? ஐயோ, ஆளாளுக்கு ராத்திரி பகலா அடிச்சு கொல்றானுங்களே. டேய், சித்தப்பா மகனே சிங்கமுத்து, சித்தப்பா மகனே சிங்கமுத்து, சித்தப்பா மகனே. நம்ம போலீஸ் பரம்பரையிலேயே யாரு ஜெயிலுக்குள்ள வந்தது இல்லையே. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யார் சித்தப்பா? ராத்திரி ஒன்ன பாக்கதாப்பா வந்துகிட்டு இருந்தேன். புடிச்சு உள்ள போட்டான். சித்தப்பா, என் பேரை சொன்னீங்களா சித்தப்பா? உன் பேரை சொல்றதுக்கு முன்னால வர பையன் வாயாலதான் பேசிக்கிட்டு இருந்தான். உன் பேரை சொன்னனோ இல்லையோ, சும்மா பெரட்டு பெரட்டுன்னு பெரட்டி பின்னி எடுத்துட்டான். அம்மா செஞ்சிருப்பான் கோணக்காலன். என் மேல உள்ள எரிச்சல பூரா உங்க மேல காட்டியிருக்கான் சித்தப்பா. எங்க அவன்? பூட்டிட்டானா? இப்ப நான் வெளியும் போக முடியாம உன்னால ஜெயிலுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். உன்னை யாரா இங்க வர சொன்னது? உன்னை யாரா வர சொன்னது? சிங்கமுத்து மகனே, உன்னை யாரா வர சொன்னது? வர சொன்னா எதுக்குடா வந்த? இதுக்கு அவனே பரவாயில்லையே. நான் தான் உன்னை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். நீ என்னை ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிற. என் மேல உனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லையா? ஜெயா, எச்சில கோபுர கலசத்துல உட்கார ஆசைப்படவே கூடாது. எதை வச்சு அப்படி சொல்ற? அனாதையா இருந்த என்ன உங்க அப்பா படிக்க வச்சு இந்த அளவுக்கு உதவி செஞ்சிருக்காரு. அவருக்கு நான் துரோகம் செய்யலாமா? என்னையா துரோகம்? நம்ம 2 பேரும் காதலிக்கிறது தப்பா? காதலிக்கிற தப்புன்னு சொல்லல, உனக்கு நான் பொருத்தம் இல்லைன்னு தான் சொல்றேன். பொருத்தம் இல்லையா? யோ, நீ என்ன நினைக்கலன்னு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணியா? உன் மேல ஆசை இல்லாம இல்ல, உங்க அப்பாவை நினைச்சாதான். இனிமே பேசி உன்கிட்ட பிரயோஜனம் இல்ல.